ஸ்ரீ சாய்ராம். நம் அன்பான ஷிரடி சாய்பாபா, நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா நாம் அனைவரும் இருவரையும் வணங்கி அவர்களின் ஆசீர்வாதத்தை நாம் அனைவரும் பெறுவோம். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் தெய்வீக ஆசீர்வாதம். ஒருவர் கடவுளிடம் எவ்வாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும்? எப்போதும் ஆனந்தமாக இருக்க ஆன்மீக சாதகன் எந்த மனப்பாங்கை வளர்த்து கொள்ள வேண்டும்? இந்த புனிதமான சங்கராந்தி நாளில் பகவான் நமக்கு அளிக்கும் அழகிய செய்தி இதுவாகும். இந்த சங்கராந்தி பிரேம சங்கராந்தி மற்றும் ஆனந்த சங்கராந்தி. இந்த சங்கராந்தி திருவிழாவை வரவேற்போம். ஆனந்தத்தின் உருவமாகிய கடவுளை வரவேற்போம். கடவுள் கருணையின் பொக்கிஷம், பிரம்மஸ்வரூபா, அன்பின் உருவம் போன்ற பெயர்களால் மட்டும் திருப்தி அடைவதில்லை. கடவுள் எப்போதும் ஆனந்தமயமானவர். நீங்கள் கடவுளிடம் எண்ணற்ற ஆசைகளை நிறைவேற்றும்படி வேண்ட வேண்டாம். அதற்கு பதிலாக இப்படி பிரார்த்தியுங்கள்: ஓ கடவுளே, உங்கள் ஆனந்தத்தை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னையும் ஆனந்தமயமாக மாற்றுங்கள். கடவுளை நிப்தயா, கடவுள் கருணையற்றவர் என்றும் ஒருபோதும் குறை சொல்ல வேண்டாம். கடவுள் செய்யும் ஒவ்வொன்றும் நம்முடைய நலனுக்காகத்தான். நாம் அனுபவிக்கும் துயரங்கள், சிரமங்கள் கூட நம்முடைய நன்மைக்காகவே. அவை மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்துக்கும் முன்வரும் முன்னோடிகள். இதே போன்று நேர்மையான பார்வையை நீங்கள் வளர்த்து கொண்டால் நீங்கள் எப்போதும் ஆனந்தமாக இருப்பீர்கள். உங்கள் மகிழ்ச்சியை அனைவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் இன்றைய மனிதன் என்ன செய்கிறான்? மகிழ்ச்சியை தன்னிடம் வைத்துக்கொண்டு துயரத்தை பிறருக்கு பகிர்கிறான். இது நாம் செய்ய வேண்டியது அல்ல. துக்கத்தை அடக்கி உள்ளார்ந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்துதல், இதுவே நாம் மேற்கொள்ள வேண்டிய ஆன்மீக சாதனா. எந்த சிரமமும், துக்கமும் அல்லது மனக்குழப்பம் வந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவற்றை புறக்கணியுங்கள். நீங்கள் எப்போதும் ஆனந்தத்தின் உருவங்களே. இந்த உண்மையை நீங்கள் இடையூறாது சிந்தித்தால் எதுவும் உங்களை தொந்தரவு செய்யாது. பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் தெய்வீக உரை. ஜனவரி மாதம் 14ஆம் தேதி 2005 எல்லோரும் கவலைகளை தாண்டி நிலையான ஆனந்தத்தை அனுபவிக்க முயற்சி செய்ய வேண்டும். இதுவே சங்கராந்தியின் செய்தி என்று பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் கூறினார்கள். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.